ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம அச்சு எதுவும் பயன்படுத்தாமல் கைகளில் எவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய இந்த முறுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒயிட் எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மாவு ஆட் பண்ணணும். பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 கப் தண்ணிக்கு 1 கப் பச்சரிசி மாவு அளவு சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துடலாம். 1 கப் மாவு சேர்த்துருக்குறாங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி அளவாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இதுதான் கரெக்டான அளவு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஒரு 2 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டான பக்குவங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். ரொம்பவும் இதை ஆற விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போவும் இது லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நான் கைகளை கொஞ்சமாக நனைச்சிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தண்ணி கூட இதில் தெளிக்கக்கூடாதுங்க. நம்ம கையை நனைச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூடு தெரிவிச்சிக்காது. அதுக்காக நான் நனைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்கணும். தண்ணி பத்தலைன்னு நீங்கள் இடையில தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு முறுக்கு கரெக்டாக வராது. இப்போ பிசைஞ்சு வச்சதில் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு இதை மூடி வச்சிடலாங்க. மாவு நம்மளுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்ச பிறகு இது போல் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா மெலிசாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்தளவுக்கு உருட்டின பிறகு இதை லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விரல் உள்ள சென்டரில் விட்டு இது போல் ஹோல்ட் பண்ணி அந்த ஓப்பன் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணும்போது அடுத்த சைடு நம்மளுக்கு லைட்டாக வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே உருட்ட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம எதுவும் அச்சு எதுவும் பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க. இதே போல் சிம்பிளாக நம்ம நீட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். செய்யவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். மாவு நீங்கள் உருட்டும்போது நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளைவு வரும். இல்லைன்னா சென்டரில் நம்மளுக்கு வெடிப்பு வந்துடும். அதனால் மாவு நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு அழகாக வரும். அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ரொம்ப கடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் உடனே நீங்கள் கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகு தான் நம்ம டபுள் சைடு திருப்பி விடணும். உடனே எடுத்திங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வச்சுருந்தது அது ஒரு சில டைம் கட் ஆகி வந்துடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கிருச்சு இல்லைங்களா. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம்.
அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து டபுள் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் அடுத்தடுத்த பேட்ச் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அச்சு எதுவும் பயன்படுத்தாமல் கைகளிலே எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஒரு 15 மினிட்ஸில் இந்த முறுக்கு வந்து நம்ம செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஒன்று உடச்சி கட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல் அச்சு எதுவும் பயன்படுத்தாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.